மணிக்கு 15 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வரும் மொந்தா புயல் தீவிர புயலாகவே ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே இன்று மாலை அல்லது இரவில் கரையை கடக்கும் என கணிப்பு. புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னையில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை. திருவள்ளூர் மாவட்டத்திலும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்த மாவட்ட ஆட்சியர். புயல் கரையை கடக்கும் போது சென்னையில் தரைக்காற்று பலமாக வீசும். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு வானிலை மைய தென்மண்டல தலைவர் அமுதா பிரத்யேக பேட்டி. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று மாலையில் இருந்து பெய்து வரும் மழை. 22 சுரங்கப்பாதைகளில் ஒன்றில் கூட தண்ணீர் தேங்கவில்லை என மாநகராட்சி விளக்கம். புயல் எதிரொலியால் ஆந்திராவில் 60 ரயில் சேவைகள் ரத்து. சென்னையில் இருந்து விசாகப்பட்டினம் விஜயவாடாவிற்கு விமானங்களும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு. திருவள்ளூர் மாவட்டத்தில் இன்று மிக கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. சென்னை, செங்கல்பட்டு, வேலூர், கடலூர், கன்னியாகுமரி உட்பட 12 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. பூண்டி ஏரியிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 7000 கனஅடியாக அதிகரிப்பு. கொசஸ்தலை ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் மக்கள் பாதுகாப்பாக இருக்க எச்சரிக்கை. குற்றால அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் அனைத்து அருவிகளிலும் குளிக்க தடை. தேனி சுருளி அருவியிலும் 11வது நாளாக தடை தொடர்கிறது. ஒகேனக்கலுக்கு வரும் காவிரி நீரின் அளவு 24,000 இருந்து 16,000 கனஅடியாக சரிவு. 7 நாட்களுக்கு பிறகு அருவியில் குளிக்க பரிசல் இயக்க அனுமதி. தமிழ்நாட்டில் அடுத்த வாரம் முதல் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி. பிப்ரவரி 7ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என தலைமை தேர்தல் ஆணையர் அறிவிப்பு. SIR எனப்படும் ஜனநாயக படுகொலை எதிர்த்து தமிழ்நாடு போராடும் என முதலமைச்சர் சூளுரை. வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் அவசிய தேவை என அதிமுக மற்றும் பாஜக கருத்து. கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை மாமல்லபுரம் வரவழைத்து ஆறுதல் கூறிய விஜய். கரூருக்கு வராததால் அவர் வழங்கிய 20 லட்சம் ரூபாய் பணத்தை திருப்பிக் கொடுத்த குடும்பம். அரசியல் கட்சிகளின் ரோட் ஷோ தொடர்பாக விதிமுறைகளை வகுக்க கால அவகாசம் கோரிய தமிழ்நாடு அரசு. 10 நாட்களில் விதிகளை வகுக்க உயர்நீதிமன்றம் அனுமதி. திருச்செந்தூரில் வெகு விமர்சையாக நடைபெற்ற சூரசம்ஹாரம். தமிழ்நாட்டின் பிரதான முருகன் கோயில்களில் சூரவதத்தை கண்டுகளித்த பக்தர்கள். ஈரோட்டில் கூட்டுறவு வங்கியில் பொதுமக்கள் அடகு வைத்த 8 கிலோ தங்க நகைகள் கையாடல். வங்கி மேலாளர் உட்பட 2 கைது செய்து விசாரணை. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சுப்ரபாத சேவையில் பங்கேற்ற நடிகர் அஜித்குமார் வடையிலும் ரசிகர்களுடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டார். சார் வாங்க சார். பீகாரில் நாளை பரப்புரையை தொடங்குகிறார் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி. அடுத்த வாரம் முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுவதால் சூடுபிடிக்கும் தேர்தல் களம். கரீபிய நாடான ஜமைக்காவை மிரட்டி வரும் சக்தி வாய்ந்த மெலிசா புயல். மணிக்கு 282 கிலோமீட்டர் வேகத்தில் இன்று கரையை கடக்கும் என கணிப்பு. ஐசியூவில் இருந்து சாதாரண வார்டுக்கு மாற்றப்பட்டார் கிரிக்கெட் வீரர் ஸ்ரேயஸ் ஐயர். மணிக்கு 15 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வரும் மொந்தா புயல்
தீவிர புயலாகவே ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே இன்று மாலை அல்லது இரவில் கரையை கடக்கும் என கணிப்பு. புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னையில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை. திருவள்ளூர் மாவட்டத்திலும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்த மாவட்ட ஆட்சியர். புயல் கரையை கடக்கும் போது சென்னையில் தரைக்காற்று பலமாக வீசும். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு வானிலை மைய தென்மண்டல தலைவர் அமுதா பிரத்யேக பேட்டி. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று மாலையில் இருந்து பெய்து வரும் மழை. 22 சுரங்க பாதைகளில் ஒன்றில் கூட தண்ணீர் தேங்கவில்லை என மாநகராட்சி விளக்கம். புயல் எதிரொலியால் ஆந்திராவில் 60 ரயில் சேவைகள் ரத்து. சென்னையில் இருந்து விசாகப்பட்டினம், விஜயவாடாவிற்கு விமானங்களும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு. திருவள்ளூர் மாவட்டத்தில் இன்று மிக கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. சென்னை, செங்கல்பட்டு, வேலூர், கடலூர், கன்னியாகுமரி உட்பட 12 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. பூண்டி ஏரியிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 7000 கனஅடியாக அதிகரிப்பு. கொசஸ்தலை ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் மக்கள் பாதுகாப்பாக இருக்க எச்சரிக்கை. குற்றால அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் அனைத்து அருவிகளிலும் குளிக்க தடை. தேனி சுருளி அருவியிலும் 11வது நாளாக தடை தொடர்கிறது. ஒகேனக்கலுக்கு வரும் காவிரி நீரின் அளவு 24,000 இருந்து 16,000 கனஅடியாக சரிவு. 7 நாட்களுக்கு பிறகு அருவியில் குளிக்க பரிசல் இயக்க அனுமதி. தமிழ்நாட்டில் அடுத்த வாரம் முதல் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி. பிப்ரவரி 7ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என தலைமை தேர்தல் ஆணையர் அறிவிப்பு. SIR எனப்படும் ஜனநாயக படுகொலையை எதிர்த்து தமிழ்நாடு போராடும் என முதலமைச்சர் சூளுரை. வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் அவசிய தேவை என அதிமுக மற்றும் பாஜக கருத்து. கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை மாமல்லபுரம் வரவழைத்து ஆறுதல் கூறிய விஜய். கரூருக்கு வராததால் அவர் வழங்கிய 20 லட்சம் ரூபாய் பணத்தை திருப்பிக் கொடுத்த குடும்பம். அரசியல் கட்சிகளின் ரோட் ஷோ தொடர்பாக விதிமுறைகளை வகுக்க கால அவகாசம் கோரிய தமிழ்நாடு அரசு. 10 நாட்களில் விதிகளை வகுக்க உயர்நீதிமன்றம் அனுமதி. திருச்செந்தூரில் வெகு விமர்சையாக நடைபெற்ற சூரசம்ஹாரம். தமிழ்நாட்டின் பிரதான முருகன் கோயில்களில் சூரவதத்தை கண்டுகளித்த பக்தர்கள். ஈரோட்டில் கூட்டுறவு வங்கியில் பொதுமக்கள் அடகு வைத்த 8 கிலோ தங்க நகைகள் கையாடல். வங்கி மேலாளர் உட்பட 2 கைது செய்து விசாரணை. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சுப்ரபாத சேவையில் பங்கேற்ற நடிகர் அஜித்குமார் மழையிலும் ரசிகர்களுடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டார். சார் வாங்க சார். பீகாரில் நாளை பரப்புரையை தொடங்குகிறார் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி. அடுத்த வாரம் முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுவதால் சூடுபிடிக்கும் தேர்தல் களம். கரீபிய நாடான ஜமைக்காவை மிரட்டி வரும் சக்தி வாய்ந்த மெலிசா புயல். மணிக்கு 282 கிலோமீட்டர் வேகத்தில் இன்று கரையை கடக்கும் என கணிப்பு. ICUவில் இருந்து சாதாரண வார்டுக்கு மாற்றப்பட்டார் கிரிக்கெட் வீரர் ஸ்ரேயஸ் ஐயர்.